அர்ஜுன் 30 years old சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நல்ல சேலரி earn பண்றாரு. ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சேலரி வரும், கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுவாரு. பட் எப்போவாச்சும் எமர்ஜென்சி வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு அவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி எக்ஸ்பென்சஸ், ஃபியூச்சர் ட்ரீம்ஸ், சடன் எமர்ஜென்சிஸ் இந்த மாதிரி எதுக்குமே ஒரு கிளியர் பிளான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போ அவருக்கு இருக்க ரொம்ப பெரிய டென்ஷன். இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது லைஃப்ல மணி ஃப்ளோவை நீட்டா ஆர்கனைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதை தான் நெக்ஸ்டா பார்க்க போறோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, உங்க அப்பா 60 வயசுல ரிட்டையர் ஆகிட்டாரு. லைஃப் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் வரியாவும் இருக்கு. இது எல்லாம் இருந்தும் அவருக்கு மைண்ட் ஒரு கொஸ்டின், இந்த மணி 25-30 இயர்ஸ்க்கு போதுமா? ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனா என்னவாகும்? அவர் மெடிக்கல் பில் சடனா பெருசா ஆனா என்ன பண்றதுன்னு. இதுதான் எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஃபேஸ் பண்ற காமனான வரி. ரிட்டையர்மெண்ட்னா கேஷ் இருக்கணும்னு மட்டும் இல்ல, ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இருக்கணும். லாங் டேர்ம்க்கு மணி சஸ்டெயின் ஆகுற மாதிரி பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குற பிளான். இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் பக்கெட் ஸ்ட்ராட்டஜி. பக்கெட் ஸ்ட்ராட்டஜி லைக் ஜிபிஎஸ். பக்கெட் ஸ்ட்ராட்டஜிய ஜிபிஎஸ் மாதிரி யோசிக்கணும். எப்படி ஜிபிஎஸ் சேஃபஸ்ட் ரூட் காமிக்குமோ அதே மாதிரி பக்கெட் ஸ்ட்ராட்டஜியும் உங்க மணிக்கு டைரக்ஷன் கொடுக்கும். உங்க டோட்டல் சேவிங்ஸை 3 பக்கெட்ஸா டிவைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் டேர்ம் பக்கெட், மீடியம் டேர்ம் பக்கெட் அண்ட் லாங் டேர்ம் பக்கெட்னு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் பக்கெட் இமீடியட்டா 2 to 3 years எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ற மாதிரி. மீடியம் டேர்ம் பக்கெட் நெக்ஸ்ட் 5 to 10 yearsக்கு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் லாங் டேர்ம் பக்கெட். 10 yearsக்கு அப்புறம் growth அண்ட் ஃபியூச்சர் செக்யூரிட்டிக்கான பிளானிங். மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து மணி வித்ட்ரா பண்ண வேண்டாம். அப்பதான் பீஸ் ஆஃப் மைண்ட் மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த 3 பக்கெட்ஸை டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, ஷார்ட் டேர்ம் பக்கெட். ரிட்டையர்மெண்ட் பிளான்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபினான்ஷியல் குஷன் பில்ட் பண்றது. ஒரு வீட்ல மெடிசன் பாக்ஸ் வச்சிருக்க மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பவுமே ரெடியா இருக்கணும். அப்பதான் டெய்லி லைஃப் ஸ்மூத்தா ரன் ஆகும், வேர்ல்ட்ல என்ன நடந்தாலும். எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. 60-year-old அப்பாக்கு மந்த்லி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் 60,000. அப்படி பார்த்தா இயருக்கு 7.2 lakhs. இன்ஃபிளேஷனை 8% அசியூம் பண்ணுங்க. இயர் 1 7.2 lakhs, இயர் 2 7.8 lakhs, இயர் 3 8.4 lakhs. டோட்டலா 23.4 lakhs தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அமௌண்ட்டை ஷார்ட் டேர்ம் பக்கெட்ல வச்சிடணும். சேஃப் அண்ட் லிக்விட் ஆப்ஷன்ஸ், அதாவது பிக்ஸட் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ். ரிட்டர்ன் பெருசா இல்லைனாலும் இதோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட ஈஸியா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் எல்லாரும் ஸ்லீப் பக்கெட்னு சொல்லுவாங்க. அப்பாக்கு தெரிய வரும் நெக்ஸ்ட் 3 years எக்ஸ்பென்ஸ் ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வை ப்ரொடக்ஷன் மேட்டர்ஸ். ஷார்ட் டேர்ம் பக்கெட் இருந்தா அப்பா டெய்லி நியூஸ்ல மார்க்கெட் கிராஷ் ஆகிறத பத்தி பார்த்தா கூட ஸ்ட்ரெஸ் ஆகாம இருப்பாரு. ஸ்டாக்ஸ் டவுன் ஆனாலும் கிராசரிக்கு கேஷ் ப்ராப்ளம் இல்ல. ஒரு மெடிசன் பாக்ஸ் வாங்குற மாதிரி இது எமர்ஜென்சி டைம்ல பேனிக்க அவாய்ட் பண்ணும். ஸ்டெப் 2, மீடியம் டேர்ம் பக்கெட். ஷார்ட் டேர்ம் ரெடி ஆன அப்புறமா 5 to 10 yearsக்கு பிளான் பண்ணுங்க. இது பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஷார்ட் டேர்ம் எம்டி ஆனா ரீஃபில் பண்ணும். இன்ஃபிளேஷன் 8% அசியூம் பண்ணிக்கலாம். நாம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 5 yearsக்கு 9.8 lakhs ஆகவும் 10 yearsக்கு 14.4 lakhs ஆகவும் இருக்கும். இந்த அமௌண்ட்டை நீங்க எஃப்டில மட்டும் வச்சுட்டு இருந்தா வேல்யூ குறையும். ஸோ மாடரேட் growth தேவை. மீடியம் பக்கெட் சைஸ் 25 to 30 lakhs ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி பிளஸ் டெப்ட் மிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 25 lakhsக்கு 9% ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைச்சா 7 yearsல 45.7 lakhs ஆகும். 30 lakhsக்கு 54.8 lakhs ஆகும். ஃபேமிலி வெக்கேஷன், கார்ஸ், கிட்ஸ் வெட்டிங்னு லைஃப் ஸ்டைல் கோல்ஸ்க்கும் அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரியல் ஸ்டோரி. மதுரையில ராமன் அங்கிள் 62 வயசுல ரிட்டையர் ஆனாரு. அவரோட சேவிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. 25 lakhs எஃப்டி பிளஸ் லிக்விட் ஃபண்ட், அதாவது ஷார்ட் டேர்ம் பக்கெட். நெக்ஸ்ட் 30 lakhs ஹைபிரிட் ஃபண்ட், அதாவது மீடியம் பக்கெட்க்கு. அண்ட் 40 lakhs ஈக்விட்டி லாங் டேர்ம் பக்கெட். 2020ல மார்க்கெட் கிராஷ் வந்தது. அந்த டைம்ல அங்கிள் எதையுமே சோல்ட் அவுட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி எக்ஸ்பென்சஸ் எஃப்டி இன்ட்ரெஸ்ட்ல கவர் ஆயிடுச்சு. அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டும் ஃபுல்லா இருந்தது. மைண்ட் செட் சேஞ்ச். நம்ம கல்ச்சர்ல பசங்க பாத்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் பக்கெட் ஸ்ட்ராட்டஜி குடும்ப பொறுப்பை மெயின்டைன் பண்றத ஈஸியாக்கும். பசங்க ஹெல்ப் பண்ணினா நல்லதுதான், ஆனா அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற சிச்சுவேஷன் வராது.
அதுதான் ரியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் 3 லாங் டேர்ம் பக்கெட். இதுதான் ரிட்டையர்மெண்ட் பிளான்கான ஹார்ட். 10th இயருக்கு அப்புறம் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணும். இதோட பர்பஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் பீட் லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன், செகண்ட் இஸ் ஹேண்டில் அன்பிரடிக்டபிள் மெடிக்கல் காஸ்ட், அண்ட் தேர்ட் இஸ் லெகசி, கிட்ஸ் ஆர் சேரிட்டி ஹெல்ப். ஷார்ட் டேர்ம் 23 lakhஸும் பிளஸ் மீடியம் 25 to 30 lakhஸும் செட் ஆன அப்புறமா பேலன்ஸ் 40 to 45 lakhs லாங் டேர்ம் பக்கெட்க்கு மூவ் பண்ணுங்க. இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ். இன்ஃப்ளேஷன் எப்பவுமே தூங்கவே தூங்காது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் டேட்ல ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் 7.2 lakhsனு எடுத்துக்கிட்டா ஏஜ் 70 அதாவது 10 இயர்ஸ்ல 15.5 lakhs ஆகும். அண்ட் ஏஜ் 80 20 இயர்ஸ்ல 33.5 lakhs ஆகும். ஸோ உங்க மணி க்ரோ ஆகும். growth assets அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், டைவர்சிஃபைட் ஈக்விட்டி 45 lakhsக்கு 11% ஆவரேஜ் ரிட்டர்னா 10 இயர்ஸ்ல 1.28 crore ஆகும், 20 இயர்ஸ்ல 3.62 crore ஆகும் கிடைக்கும். ஸோ சேஃப்டி பிளஸ் லெகசி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது பிராக்டிக்கல் யூஸ். லேட் லைஃப் ஹெல்த் கேர். இப்போ சர்ஜரிக்கு 5 lakhs ஆகுதுன்னா 20 இயர்ஸ் லேட்டர் 15 to 20 lakhs ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் அதாவது டிக்னிட்டி, இண்டிபெண்டன்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் தான் தரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, ஃப்ரீக்வெண்டா வித்ட்ராவல் பண்ணக்கூடாது. டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. 2010ல டீயோட எக்ஸ்பென்ஸ் 5 rupees, இப்போ 15 rupees. பெட்ரோல் 15 years பேக் 50 rupees, இப்போ 100+. ரியல் ரிட்டர்ன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மைனஸ் இன்ஃப்ளேஷன். FD 6% minus inflation 8%னா ரியல் ரிட்டர்ன் minus 2%. ஸோ ஈக்விட்டி growth தேவை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஃபேமிலி கம்யூனிகேஷன். பிளான் ஃபினிஷ் பண்ணின அப்புறமா ஃபேமிலிக்கு சொல்லுங்க. உங்களோட பேங்க் டீடைல்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் போலியோ நம்பர்ஸ், ஃபினான்ஷியல் பிளானர் கான்டாக்ட், இது எல்லாத்தையுமே ஒரு கூகுள் ஷீட்ல போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. லேட்டர் கன்ஃபியூஷன் இல்லாம இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்மூத் ஆகும். ஷார்ட் டேர்ம்னா ஸ்டெபிலிட்டி, மீடியம்னா பேலன்ஸ், அண்ட் லாங் டேர்ம்னா growth. இதுதான் சாலிட் ரிட்டையர்மெண்ட்டுக்கான GPS ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டையர்மெண்ட்னா வரி இல்ல, மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணும். பீஸ் ஆஃப் மைண்ட் பிளஸ் ஃப்ரீடமும் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் டுடே. உங்க 30s 40s ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் பிளான் பண்ணினா ஃபியூச்சர் ஸ்மூத்தா இருக்கும். ரிட்டையர்மெண்ட் டைம்ல பிகெஸ்ட் ரிஸ்க்னா அது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் பில்ஸ், சடன் ஹோம் ரிப்பேர் ஆர் கிராண்ட் கிட்ஸ் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு இருக்கட்டும், இப்படி எது வேணாலும் வரலாம். பக்கெட் ஸ்ட்ராட்டஜில எமர்ஜென்சி மினி பக்கெட்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுங்க. இது எம்டி பிளஸ் ஸ்வீப் அக்கவுண்ட்ல வச்சுக்கலாம். இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year எக்ஸ்பென்சஸா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தா நீங்க மார்க்கெட் கிராஷ், ஹெல்த் இஷ்யூ இல்ல ஃபாரின் டிராவல் டிக்கெட்னு எது வேணாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். 1 வருஷமோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ ரீபேலன்ஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டி பக்கெட் ரொம்ப க்ரோ ஆயிடுச்சுன்னா, அதுல 70% க்ரோ ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் செல் பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம் பக்கெட்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஈக்விட்டி 30%க்கு பிலோ போனா கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இது ஒரு டிசிப்ளினான சிஸ்டம். எமோஷனல் டெசிஷன்ஸ் அவாய்ட் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு 2 பேரும் ரிட்டையர்மெண்ட்ல ஈக்குவலா இன்வால்வ்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு மட்டும்தான் பாஸ்வேர்ட், பேங்க் டீடைல் தெரியணும்னா ரிஸ்க் ரொம்பவே பெருசு. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல மணி வச்சுக்கோங்க. நாமினேஷன் கரெக்டா செட் பண்ணுங்க. ஆன்லைன் லாக்கர்ல PDF ஸ்டேட்மெண்ட்ஸ், வில் காப்பி, மியூச்சுவல் ஃபண்ட் போலியோ நம்பர்ஸ்னு எல்லாத்தையுமே சேவ் பண்ணி போத் பார்ட்னர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதுதான் ட்ரூ பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணினா 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க ரிட்டையர்மெண்ட் ஃபுல் சேஃப்டில இருக்கும். லேட் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாம 40-50s கூட உங்க பக்கெட் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணா அது கண்டிப்பா லேட் இல்ல. ஸோ ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா 12 month எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 3 பக்கெட் கிரியேட் பண்ணி மந்த்லி SIP ஆர் FD ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டெப் 3 பாத்தீங்கன்னா ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, அட்வைசர் கிட்ட ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்க லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா மத்த வியூவர்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.